ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒன் மோர் சக்ஸஸ் ஸ்டோரி. மேடம் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரும்போது கீழே விழுந்து அந்த ஸ்பைனில் அடிபட்டுருச்சு. அதுலேருந்து பெயின் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது மேடம்? வந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து நம்பாமல் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். சரி, ஒரு நாள் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, நானும் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். சரி, நான் அப்போ தான் வந்தேன். இங்கே வந்து நார்மலாக நீங்கள் அந்த சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி விடுவீங்க, அந்த பெயினுக்கு இது பண்ணி விடுவீங்கன்னு நினச்சோம். இங்கே வந்து பார்த்தா வித்தியாசமாக ஒரு 4-5 தெரப்பீஸ் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஒரு 5 days நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அதுலேயே என்னால் நல்ல நார்மலாக நடக்க முடியுது. நான் அங்கே இருக்கும்போது என்னென்னா பெல்ட் போட்டால் தான் என்னால் நடக்க முடியும் நார்மலாக. ஓகே. இப்போ ஒரு 3-4 நாளாகவே நான் பெல்ட் இல்லாமல் நார்மலாக நடக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு. நல்ல குறைஞ்சி. மறுபடியும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. வெயிட் எதாவது தூக்கும்போதோ அண்ட் கொடுத்துருக்க எக்ஸசைஸை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வலி இருக்கும்போது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாமல் வலி போனதுக்கப்புறமாவும் ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. 30 minutes 45 minutes ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம மசிலோட பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்மளுக்கு ஹீலிங் பவரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்ஜுரிஸும் கம்மியாக வரும். ஸோ வந்தது ரொம்ப சந்தோஷம். ரெகுலராக நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மறுபடியும் இங்கே வராதீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ.